ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிக்கன் பிரியாணி சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது ஹோம் ஸ்டைலில் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ரைஸ்க்கு பண்ண போகிறேன். ஸோ 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இது ஹீட் ஆனதும் சில மசாலா ஐட்டம்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, மராத்தி மூக்கு, அன்னாச்சி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெய் சூடானதும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உடனே ஒரு மாதிரி கருகிடும். ஸோ மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும், வாசமாக இருக்கும் பிரியாணி. ஸோ இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும், லைட்டாக பொரியட்டும். இப்போ 1 கிலோ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஆனியன், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 கிராம்ஸ். 1 கிலோ ரைஸுக்கு நான் சொல்கிற குவான்டிட்டி இது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பொரியட்டும். இது பொரிஞ்சதும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. ரொம்ப கருகிடக்கூடாது, கருகிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடுறேன். போட்டுட்டு ஆனியன் வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனில் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹைலியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க, நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்குங்களா? இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். எதுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, வெங்காயம் வந்து அதில் இருக்கிற நீரெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் சொதன்னு இருக்காது. நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை வெங்காயம் அங்கே குழஞ்சி சொதன்னு இருக்கும். அது வந்து நம்ம பிரிஞ்சி செய்கிறோம் பார்த்தீங்களா, வெஜிடபிள் பிரிஞ்சி செய்யும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் பிரியாணிக்கு வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அது சொதன்னு இல்லாமல் பிரியாணி வந்து பொலன்னு வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம பண்ணுறோம். நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும், போனால் தான் பிரியாணி நல்லா இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா. நான் ரொம்ப புதினா போட மாட்டேன், சும்மா கொஞ்சமாக தான் நான் போடுவேன். நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதும் நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 200 கிராம்ஸ் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு மூடி போட்டு நல்லா குழைவாக வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிளெயின் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்பாங்க, ஸோ நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுத்துட்டு
இப்போ இதில் சிக்கன் வந்து நான் வந்து 1 kg ரைஸுக்கு 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். பிரியாணிங்கனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சமாக கிளறி கொடுத்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அரிசி வந்து ஒரு 1 கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் சும்மா குக்கரை அப்படியே மேலே வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சேன். இப்போ ஓரளவு இந்த சிக்கனில் மசாலாஸ்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 1 கிலோ ரைஸ்ன்ற சென்ஸ் வந்து நான் வந்து 5 டம்ளர்ஸ் ஆஃப் ரைஸு, 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி குக்கரில் வைக்கிறதுனால, அதாவது கரெக்டாக வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட போகிறோம். அதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால லாஸ்ட்டில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். நான் இது வந்து கிளாஸில் அளந்து இதில் ஊற்றுறேன். நான் அப்படியே ஊற்றுறேன்னு நினச்சி பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக குக் பண்ணுறதுக்கு தேவையான சால்ட்டு. இப்போ ஒரே ஒரு லெமனை எடுத்து புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அவசரப்பட்டு மேலே தூக்கி விட்டு ஓப்பன் பண்ண வேண்டாம். சாதம் நல்லா பொல பொலன்னு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் வரட்டும். நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன், வேகட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து ரைஸ் ரொம்ப பொலப்பலாம் இருக்குங்க. நான் காட்டுறேன். இப்போ இது கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக பொலன்னு இருக்கும். இப்போ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லா உதிராக வந்துடும். சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. அரிசி வந்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வரும், நல்லா நீளமாக வரும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம அவசரத்துக்கு செய்கிற பிரியாணி இது. இதில் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி இருக்குது, தம் பிரியாணி இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.